பிறை 10 அன்று மாதவிடாய் ஏற்பட்டால் நாம் எப்போது ஹஜ்ஜின் தவாஃப் செய்வது. இதுதான் பெரிய சங்கடம் அவங்களுக்கு. இந்த ஹஜ்ஜினுடைய தவாஃபு செய்யணுமா இல்லையா பாருங்க. அந்த நேரத்தில் மாதவிலக்கு ஆயிடுச்சுன்னா என்னன்னா நமக்கு என்ன இருக்கு, பின்னாடி நமக்கு நாள் இருக்கு. இது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்துக்கலாம், அந்த தவாஃப் செய்யுது. அந்த தவாஃபை எப்படியாவது செஞ்சுதான் ஆகணும். அந்த தவாஃபை செய்யறதுக்கு சிறந்த நேரம் 10ஆம் நாள். அதற்கான ஏற்ற நேரம் 12ஆம் நாள் அசர் வரை. ஆனா அதுக்கு அப்புறமும் இல்லைன்னு எப்பவாவது செஞ்சுதான் ஆகணும். செஞ்சு முடிச்சுட்டு தான் இங்க வரணும். செய்யாம இங்க வந்துட்டா மனைவி ஹலால் ஆக மாட்டாங்க. செய்யாம இங்க வந்துட்டா மனைவி ஹலால் ஆக மாட்டாங்க. இஹ்ராம் முழுமையாக வெளியில வந்ததாகாது. அதனால அந்த தவாஃபுல் இஃபாதாங்கிற ஹஜ்ஜினுடைய தவாஃபை செஞ்சு முடிச்சுட்டு தான் நாம வரணும். அதுக்கு நாள் அவகாசம் இல்லை. 15 நாள் ஆனாலும் சரி, அது முடிச்சதுக்கு அப்புறம் செஞ்சுட்டு வரணும். நான் அதுக்கு தான் சொன்னேன்.